வணக்கம். கிளாசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பகவத் பாதைக்கும் உள்ள மெயின் டிஸ்டிங்ஷன் அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். கிளாசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த சஜஸ்ட் பண்ணோம்னா, நம்ம மனசு இல்லை, உடம்பு இல்லை, அதாவது ஐடென்டிஃபிகேஷன், மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான் இக்னரன்ஸ். அதாவது நாம் இந்த அழியக்கூடிய மாறிட்டே இருக்கக்கூடிய மனசும் உடலும்னு புரிஞ்சுக்கிறது தான் தப்பு. நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம், அதுதான் அறியாமை. அப்போது மாறாத ஒன்று எது? காற்றுனால அழிக்க முடியாதது, தீயினால் சுட முடியாதது, அதாவது நெருப்புனால் எரிக்க முடியாதது, தண்ணினால் வெள்ளத்தால் அழிக்க முடியாதது, இந்த மாதிரி ஒரு டச் பண்ணவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மாறாத தன்மையுடைய அந்த ஒரு சாட்சி மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மா தான் நம்மளுடைய நிஜஸ்வரூபம் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட அந்த அறியாமைக்கான தீர்வு. அப்போது அந்த ஆன்மாவை நம்ம அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த உடலும் மனசுக்குமான நோய்கள் இல்லாமல் இருக்கும். இதுதான் கிளாசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பேத். இப்போ பகவத் பாதையில் என்ன ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன்னா, இப்படி மிஸ் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது இக்னரன்ஸாக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறது ரியலி இம்பாசிபிள் ஆஸ் எ ஹியூமன். ஸோ நம்ம அகத்துக்குள்ளே இந்த டிவினிட்டி இருக்கான்னா இருக்குது. அதுதான் இன்னசென்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அதுவாக இருக்கிறபடி இருக்குது. அதை மாற்றவும் முடியாது, நம்ம விருப்பப்படுற மாதிரி பர்ஃபெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத தான் அந்த இன்னர் லேண்ட்ஸ்கேப். அதை ட்ராப் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம இந்த ஒரு பெர்மனண்ட்டான அந்த ஐடென்டிஃபிகேஷனோ அல்லது அந்த ஸ்டேட்லேயோ இல்லை, உள்ளே இதுதான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியில் நம்மளுடைய தேவை, தேடல், குறை நிறையோட நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை தேடிட்டு இருக்கிறது தான் ஹியூமன் லைஃப். ஸோ அந்த மனித வாழ்க்கைங்கிறது செயல் மூலமாக தான் நம்ம செயல்பட வேண்டிய ஒரு இடம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஆப்வியஸாக இந்த ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது கட்டாயமாக தேவைப்படும். ஸோ இப்போ இந்த மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் எந்த ஸ்பேஸில், பட் அங்கே நம்ம ஆன்மான்னு நினச்சிக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இதை சர்வைவ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த இடம் தான் கிளியராக பகவத் பாதை கொடுக்குற டிஸ்டிங்ஷன். ஸோ நம்ம ஆன்மாவை தேடிட்டோ ஏதோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம போய் எதையோ ஒன்று தேடிட்டுருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பேத்தாக இருந்த இடத்துல நம்ம ஒரு அடைவிடமே இல்லாமல் தேடிட்டே இருந்த இதை அந்த இதுவே எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னா, அப்படி ஒன்றுங்கிறதே கிடையாது. அது ஒரு அசம்ஷன் தான் பண்ண முடியும். அது நம்ம உடல் அளவுலையோ நர்வஸ் சிஸ்டம்லேயோ அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த ஒரு பேசிக் அவேர்னஸ் ஒரு கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை போய் நான் ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேங்கிறது சிம்ப்ளி இட்ஸ் லைக் ரிடிகுலஸ்லி சைல்டிஷ். அதை உடச்சி சொல்லிவிட்டு ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, இந்த உள்ளுக்குள்ளே வர்ற விஷயங்கள் நம்ம ரிஃப்ளெக்ஷனாட்டம் வருது இல்லையா, ஷேடோஸாக வருது இல்லையா, நம்மளுடைய அந்த இமோஷன்ஸோ உள்ள லேண்ட்ஸ்கேப் அந்த அகத்தில் என்னென்னலாம் வருதோ அதை அப்படியே ஒரு இன்னசென்ட்டாக அதை மாற்றணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அறிவு நினைக்காம, நம்ம அறிவு வெளியில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அகம்புறம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் பவுண்ட்ரி அந்த இடத்துல கொடுக்கும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே ஒரு வேறு விதமாக ஒரு ரெவல்யூஷனைஸ்ட் ஆகிடுது. அண்டு உள்ளது ரெவலேஷன் தான், அதாவது டிஸ்கவரி தான். உள்ளே நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வென்ஷன் கிடையாது. ஆனால் வெளியில் எல்லாமே நம்மளோட க்ரியேஷன், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை டிசைன் பண்ணி அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஸோ
இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்டிங்ஷன், கிளாசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி வர்சஸ் பகவத் பாதை. தேங்க்யூ. அண்ட் பை த வே, ஐ எம் செல்ஃப் டிஸ்கவரி கோச் ஹேமா.